வேலை செய்கிறீங்களா இல்லை காட்டுக்காரங்களா நீங்கள்? நான் வேலை செய்யணும். வேலை செய்கிறீங்க, காட்டுக்காரர்ல. காடுக்கு குட்டை போட்டு விவசாயம் இருக்குமாங்க ஐயா? விவசாயம் நாங்களே என்ன பாடுபடுறதுக்கு ஆள் இல்லைங்க. நீங்கள் இல்லைன்னா விவசாயம் பாடுபடுறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆள் இல்லை. பெரியவங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் விவசாயம் இன்னும் இருக்குது, இல்லைன்னா அழிஞ்சிடும். எல்லாம் அழிஞ்சிடும் அப்படி சொல்ல வரீங்க. ஆமாங்க. நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்கிறீங்க. எப்படிங்க சாப்பாடு எப்படி கரெக்டாக சாப்பிட்டுக்கிறீங்களா எல்லாரும்? எதை பார்த்து சாப்பிட்டுக்கிறீங்களா? ஆ சரிங்க, பரவாயில்லைங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக தயாராக சாப்பிட்டுக்கிறீங்க. கரெக்டாக சாப்பிட்டு வேறு எதாவது சாப்பிட்றீங்களா? டீ காஃபி எதாவது சாப்பிட்றீங்களா? டீ காஃபி இப்போ சாப்பிட மாட்டீங்க. இப்போ மண்ணுக்குள்ளே இறங்கிட்டா இந்த சாப்பிட்றது கிடையாது. பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. விவசாயம் பண்ணணுங்கிறீங்க. பண்ணுவாங்க. நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இப்போ கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கும், பலன் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை. உழைக்கணும். உங்களோட வயசு 75 சொன்னீங்களா? 73ங்க. 73 வயசில் உழைக்கிறீங்க. இன்னும் உழைக்கிறோங்க. பசங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா? பையங்களாம் நல்லா இருக்கிறாங்க. சரி நல்லா பார்த்துக்கிறாங்களா உங்களை? ஏன்னா விவசாயம் இருக்கணும், விவசாயம் அழியக்கூடாதுன்னு. நீங்களாம் இருக்கிற வரைக்கும் நாங்களாம் சாப்பிட்டு தாங்க இருப்போங்க ஐயா. நீங்களாம் இல்லைன்னா நாங்களாம் என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டங்க ஐயா. இன்னும் எங்கள் காலத்தில் எங்கள் பசங்க பிள்ளைங்க ஃபியூச்சர் காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயமாக இருக்குதுங்க ஐயா. நீங்கள் ஏதோ ரொம்ப கஷ்டம், ஏதாவது வாழ்க்கையில் ஏதோ அடிபட்டது உண்டா? நீங்கள் யாரும் நம்புறதில்ல, நம்ப மாட்டீங்க. நம்ம வேலை ஒன்று, வீடு ஒன்று, அது போதும். நம்பி ஏமாற வேண்டாம். உலகத்தை பார்த்தாச்சு, இப்படியே பயணிக்கணுங்கிறீங்க. இன்னொருத்தர் சம்சாரம் மருந்து குடிச்சிட்டாலும் எடுத்து கொடுத்தேன், அதுதான் ஏமாந்து போயிட்டுங்க லைஃப்பில். ஆனால் ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்க. ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க. அதிலிருந்து முடிவு பண்ணிட்டீங்க, யாரையும் நம்புறதா இல்லை. வேலை ஒன்று, வீடு ஒன்று, இதே போதும். அப்படி தானங்க ஐயா?